கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே. இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம். மத்தேயு 6வது அதிகாரம் 31வது வசனம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஆணுடைய வார்த்தை சொல்லுது பாருங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். இன்னைக்கு பெரும்பாலும் நம்முடைய கவலைகள் எல்லாம் இந்த 3ல் ஒன்றா தான் இருக்குது. ஒன்று சாப்பாட்டை குறித்த கவலை, இன்னொன்று தண்ணீரை குறித்த கவலை, குடிக்கிற தண்ணீரை குறித்த கவலை, இன்னொன்று என்ன ட்ரெஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது கவலை. நான் என்னுடைய வாழ்க்கையை திருப்பி பார்க்குறேன். இப்போ நம்ம ட்ரெஸ்ஸுக்கு போடுற துணியெல்லாம் சேர்த்து வச்சா கூட பெரிய பெரிய வீடு கட்டிட்டு போயிடலாம். முந்திலாம் நம்முடைய ட்ரெஸ்ஸுகளுக்கு அவ்வளவு காசை போடுறதில்ல. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, பண்டிகை காலங்களில் எனக்கு துணி எடுத்து தருவாங்க. எங்களை ஒரு நாளும் ஜவுளி கடைக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட விளம்பரம் படுத்தக்கூடிய ஜவுளி கடையும் கிடையாது. அங்கே போய் நின்றுக்கிட்டு நமக்கு என்ன ஒரு 1.5 மீட்டரில் ஒரு துணி, ஒரு கால் சட்டைக்கு ஒரு 1/2 மீட்டரோ 1 மீட்டரோ எடுத்து அந்த டெய்லர்கிட்ட கொடுத்துருக்கேன், நீ பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அளவு கொடுத்துரு, இதை தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உடுக்கிறத நினச்சே ஒரு கவலை. யாராவது கூட்டங்களுக்கு வரும்பொழுது புதுசாக ஒரு சேலையை பார்த்தாச்சுன்னா, புதுசாக ஒன்றை பார்த்தாச்சுன்னா என்ன நினைப்பு வருகிறது. இப்போ திருமணம் என்று ஒன்று வரும் பொழுதெல்லாம் திருமணத்திற்கு ஆயத்தமாகக்கூடிய பெண் தன்னுடைய திருமணத்துக்கு உடுக்க வேண்டிய உடைய குறித்த ஒரு கவலை, அதுக்கு மேட்சிங் சரியாக அமைய வேண்டும் என்கிற கவலை, ஒருவேளை வேறு யாரும் உடுத்தாத ஒன்றை உடுக்கணுங்கிற ஒரு கவலை, இப்படியெல்லாம் நினச்சி பார்க்குற நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் ஒட்டு மொத்தமாக சொல்கிறாரு, கவலைப்படாத, கவலைப்படாத, அந்தந்த நாட்களுக்குரிய காரியங்களை நான் நடத்துவேன், நீ கவலைப்படாத. இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் எதுக்கு செயல்படுறீங்க? நான் உலகத்தில் வாழ்வேன், என்னைய உலகம் பெருமையாக பேசாண்டமா, என்னை நினைக்காண்டமா, என்னுடைய நண்பர்கள் எப்படி நினைப்பாங்க, கீழாக நினைப்பார்களே, இப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற கவலையற்ற வாழ்க்கைக்குள் கடந்து வருவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, கவலையற்றவர்களாய் நாங்கள் வாழ எங்களுக்கு ஞானம் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.